பணக்காரர் ஆவது எப்படி? உலகில் பணத்தின் மீது விருப்பம் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. எல்லோருக்குமே பணத்தின் மீது ஈர்ப்பு என்பது இருக்கும். பணம் அதிகமாக இருந்தால் நாம் விரும்பியது போன்றதொரு வாழ்க்கையை நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும். பெரும்பாலான நபர்களுக்கு நாம் செல்வந்தர்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமே செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக இருக்கும். சராசரியான ஒருவரிடம் சென்று பணக்காரர் ஆவது எப்படி என்ற கேள்வியை கேட்டால் அவரிடம் பெரும்பாலும் அதற்கான பதில் இருக்காது. பொதுவாக செல்வந்தர் ஆவது எப்படி, அதிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது பற்றியெல்லாம் வீட்டிலோ பாடசாலையிலோ கற்றுத்தந்திருக்க மாட்டார்கள். பொதுவாக சொல்லித் தருவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொல்வார்கள். பணக்காரர் ஆவது எப்படி என்று சொல்வதற்கு நீ செல்வந்தனாக இருக்கின்றாயா என்றெல்லாம் கேட்காதீர்கள். எனக்கும் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு விருப்பம் இருக்கின்றது. பணம் சம்பாதிப்பது பற்றி பணக்காரர்கள் நிறையவே சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறியவற்றின் அடிப்படையில்தான் இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளேன். முதலில் ஏழையாக அல்லது நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருவர் பணக்காரராக மாற முடியுமா என்ற கேள்வி நிறைய பேரிடம் இருக்கும். உலகில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் சுயமாக சம்பாதித்து பணக்காரர் ஆனவர்கள். பணக்காரராக மாறுவதற்கு நாமும் முயற்சி செய்தால் நாம் நினைக்கிற அளவிற்கு செல்வத்தை சேர்க்க முடியும். ஒன்று, ஏழைகளின் மனநிலையுடன் இருக்கக்கூடாது. பணக்காரர் ஆகுவதற்கு முதலில் சரியான மனநிலை அவசியம். ஏழைகளின் மனநிலை வேறு, பணக்காரர்களின் மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளாக இருப்பவர்கள் நம்மிடம் இருப்பதை வைத்து வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம், நம்மால் பணக்காரராக மாற முடியாது என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். இந்த மனநிலையுடன் இருந்தால் ஒருபோதும் பணக்காரராக இருக்க முடியாது. நம்மிடம் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு பணக்காரர் எப்படி சிந்திப்பார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து நாமும் நமது மனநிலையை மாற்றிக்கொண்டு ஒரு பணக்காரரைப் போல சிந்திக்க வேண்டும். 2, பணத்தை சேமிக்க வேண்டும். நிறைய செல்வம் சேர்க்க வேண்டும் என்றால் சேமிப்பு மிகவும் முக்கியம். ஒருவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் தன்னுடைய வருமானத்தில் 30% சேமிக்க வேண்டுமென பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். திருமணம் செய்வதற்கு முன்பு என்றால் அதைவிட அதிகமாகவே சேமிக்க முடியும். காரணம், தனிநபராக இருப்பதால் செலவுகள் குறைவாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் குறைந்த வயதிலேயே நம்மால் அதிகமான உயரத்தை தொட முடியும். வருமானத்தில் முதலில் சேமித்துவிட்டு மிகுதியை செலவு செய்ய வேண்டும். தேவைகள் எப்போதும் வருமானத்திற்கு குறைவாகவே இருக்க வேண்டும். சம்பாதிக்கின்ற பணத்தை சேமிக்கிற அளவிற்கு வருமானம் கிடையாது என்று பலரும் சொல்கிறார்கள். 10,000 சம்பாதிக்கிறவரும் இதைதான் சொல்லுவார், 1,00,000 சம்பாதிப்பவரும் இதைதான் சொல்லுவார். காரணம், அதிகமாக சம்பாதிக்க தேவைகளும் அதிகரிக்கின்றன. நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பரவாயில்லை, சேமிப்பை கைவிடக்கூடாது. சேமிக்கிற பழக்கம் இல்லாமல் நம்மால் பணக்காரராக முடியாது. 3, சேமித்த பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். பணத்தை சேமிப்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. பணக்காரராக வேண்டும் என்றால் பணத்தை பெருக்க வேண்டும். பணத்தை பெருக்குவதற்காக முதலீடு செய்ய வேண்டும். பணத்தை சேமிப்பதன் நோக்கம் பணத்தை முதலீடு செய்வதற்காகவே. காலம் செல்ல செல்ல பணவீக்கம் காரணமாக பணத்தின் பெறுமதி குறைந்து கொண்டே வரும். ஆகவே லாபம் வருகிற வகையில் பணத்தை முதலீடு செய்வது அவசியமாகும். முதலீடுகள் இல்லாமல் பணத்தை சேமித்து எந்த பயனும் இல்லை. பணத்தை முதலீடு செய்வதற்கு ஸ்டாக்ஸ், கோல்டு போன்ற பல வழிகள் இருக்கின்றன. நீண்ட காலத்திற்கு முதலீடுகள் செய்யும் போது அதில் வருகின்ற லாபம் மிகப்பெரியதாக இருக்கும். இவை மட்டும் முதலீடு இல்லை, லாபம் தரக்கூடிய தொழிலில் முதலீடு செய்யலாம். உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் மேல் முதலீடு செய்யலாம். 4, நிறையவே கற்றுக்கொள்ள வேண்டும். உலகில் முன்னணி பணக்காரர்களிடம் இருக்கிற பொதுவான பழக்கங்களில் ஒன்று புத்தகங்கள் வாசிப்பது. புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக நிறையவே கற்றுக்கொள்ளலாம். பணக்காரராக நினைக்கிற நபர் நிறையவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். புத்தகங்கள் வாசிப்பது மட்டும் அல்லாது அனுபவ ரீதியாகவும் வேறு நபர்களிடமிருந்தும் இணையம் போன்ற வழிகளிலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய தொழிலில் மேலே உயர்ந்து செல்வதற்கான வழிகளை கற்கலாம். நிதி, பணம், பொருளாதாரம், முதலீடுகள் பற்றி கற்கலாம். 5, குறிக்கோளுடன் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். பணக்காரராக வேண்டும் என்றால் உங்களுக்கென்று குறிக்கோள் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாமல் பணக்காரராக முடியாது. உங்களுக்கென ஒரு குறிக்கோளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நான் இந்த நிலையை அடைய வேண்டும், வருடம் முடியும் போது இவ்வளவு பணத்தை சம்பாதித்திருக்க வேண்டும், என்னுடைய தொழிலில் இந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும் போன்ற மாதிரியான ஏதோ ஒரு குறிக்கோளை உருவாக்க வேண்டும். குறிக்கோளை தீர்மானித்த பின்னர் அதனை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும்.
நாம் பணத்தை சம்பாதித்து தருகிற இலக்கை உருவாக்கி உழைத்தால் நிச்சயம் வெற்றியடையலாம். 6. நீங்கள் புதிதாக ஒன்றை செய்யலாம். மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும். பொதுவாக நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களில் 90% நடுத்தர மற்றும் ஏழையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே மாதிரியாகவே செயல்படுகிறார்கள். புதிதாக எதையும் செய்வதில்லை. நல்ல வேலைக்கு சென்று பணக்காரரைப் போல மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இப்படி நீங்களும் இருந்தால் கடைசி வரை நடுத்தர வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான். ஆகவே மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு புதிதாக ஏதாவது செய்யலாம். ஏதாவதொன்றை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு உலகின் முன்னணி பணக்காரர்களின் பட்டியலில் இருப்பவர்கள் புதிதாக ஏதாவதொன்றை உருவாக்கியவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏழையாக பிறந்ததால் ஏழையாகவே இறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லோராலுமே நிறைய பணம் சம்பாதித்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே நாமும் பணக்காரராக மாறுவதற்கு முயற்சிக்கலாம். நன்றி. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சக்சஸ்ஃபுல் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.